வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கெமிஸ்ட்ரி டிஆர்பி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே இந்த போரேனோட ஸ்ட்ரக்சர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். கொஸ்டின் பாருங்கள். the structure of borane the structure of C2B10H12 அதாவது கார்போரேன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போரேன். இது கார்பன் போரேனோட ஸ்ட்ரக்சர். ஸோ கார்போரேனோட ஸ்ட்ரக்சர் என்ன கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நிடோ, பி க்ளோசோ, சி ஹைப்போ, டி அரக்னோ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். the structure of C4B2H6 இதுவும் ஒரு கார்போரேன் தான். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம போரேனோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இதுவும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த வாடே ரூல் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வாடே ரூலில் பார்த்தீங்கன்னாக்க க்ளோசோ, ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரேன் க்ளோசோ, அடுத்தது நிடோ, அடுத்தது அரக்னோ, அடுத்தது ஹைப்போ இருக்கும். க்ளோசோவுக்கு என்ன ஃபார்முலா? BnHn+2. நிடோவுக்கு BnHn+4. அரக்னோ அப்படிங்கிறது BnHn+6. ஹைப்போவுக்கு BnHn+8. அப்போ வெறும் பியும் ஹெச் கொடுத்தா நம்ம இது ஈஸியாக 4 இதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கார்போரேன் கொடுத்துருக்காங்க. அதாவது C2B10H12. அந்த C2 நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். அது என்ன கான்செப்ட் அப்படின்னாக்க ஐசோலோபல் ஃப்ராக்மெண்ட். ஐசோலோபல்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஐசோலோபல் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு ஃப்ராக்மெண்ட் எனர்ஜி, ஷேப் அதாவது அதோட வடிவம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லாம் சிமிலராக இருந்துச்சுனாக்க அது ஐசோலோபல் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிமிலராக தான் நீங்கள், அதாவது ரெண்டும் ஒரே சிமிலராக இருக்கும், ஆனால் ஐடென்டிக்கலாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்பன் எடுத்துக்கிட்டோம்னாக்க கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 4. இதோட ஐசோலோபல் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னாக்க BHக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பியோட எலக்ட்ரான் எத்தனை? 3. ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் எத்தனை? 1. ஸோ மொத்தம் எத்தனை? 4. ஸோ 4க்கு கார்பனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து ஒருவேளை உங்களுக்கு CH இப்படி வச்சுட்டினாக்க இது மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 5. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னாக்க BH2க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ராக்மெண்ட் இந்த ஃப்ராக்மெண்ட்டோட ஐசோலோபல் ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? எனர்ஜி, ஷேப்பு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லாம் சிமிலராக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாட் ஐடென்டிக்கல், அதாவது ஐடென்டிக்கலாக இருக்காது, சிமிலராக இருக்கும். சரி, கொஸ்டின் பாருங்கள். C2B10H12 நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ கார்பன் அப்படிங்கிறது என்ன? வேலன்சி 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த 4 எலக்ட்ரான்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? 3 + 1 BH யூனிட்டாக எழுதலாம். அப்போ C2க்கு பதிலாக கார்பன் பதிலாக BH எத்தனை இருக்குது? 2. ஸோ அதுக்கப்புறம் அது என்ன இருக்குது? B10 இருக்குது, H12 இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? B12H2 B10 H12 எழுதலாம். இப்போ மொத்தமாக பார்த்தோம்னாக்க B இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 2, ஸோ 12. H எத்தனை? இங்கே 2, இங்கே 12, 14. அப்போ என்ன ஃபார்முலா? B12க்கு பதிலாக N. அப்போ 12 என்னன்னா 14 அப்படிங்கிறது என்ன? N+2. இப்போ N+2 ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்? அது க்ளோசோ ஸ்ட்ரக்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதேமாதிரி அடுத்ததுக்கு பாருங்கள். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் C4B2H6 இது ஒரு கார்போரேட் தான். கார்பனுக்கு என்ன பண்ணிக்கலாம்? கார்பன் அப்படிங்கிறது என்ன? BH யூனிட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்? இது ரெண்டும் ஐசோலோபல் ஃப்ராக்மெண்ட். கார்பனும் BHம் எத்தனை இருக்குது? கார்பன் 4 இருக்குது, B எத்தனை இருக்குது? 2, H எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்? B4H4 B2
ஹெச் 6ன்னு எழுதலாம். மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கனாக்கா 4 + 2 பி 6 ஆயிரும். ஹெச் வந்து 4 + 6 10 ஆயிரும். அப்போ 6ங்கிறது என்னன்னு வச்சுக்கிட்டீங்கனாக்க 10ங்கிறது என்ன n+4. அப்போ n+4ங்கிறது என்ன, இது வந்து என்னது nido structure. So option A is the correct answer. Thanks for